ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷன் அகாடமி. இப்போ நம்ம பேங்கிங் அண்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸை பற்றி பார்க்கலாம். பேங்க்கில் மொத்தம் நம்மக்கிட்ட 12 பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது. அதாவது இப்போ நம்ம நேஷனில் மொத்தம் 12 பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்குது. அதை வந்து 11 பேங்க்குக்கான எம்ப்ளாயீஸை வந்து ஐபிபிஎஸ் தான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. நம்மளை எஸ்பிஐ வந்து தனியாக எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் என்னென்ன எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க, அதோட பேட்டர்ன் என்ன, அப்கமிங் எக்ஸாம் எப்போல்லாம் வருது, இது போக பேங்க்கோட பேட்டர்ன் வேறு என்ன எக்ஸாமுக்கெலாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல் ஃபேமஸானது எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான பேங்க்கு. இவங்க தனியாக தான் மோஸ்ட்லி எக்ஸாம் வைப்பாங்க. மிச்ச 11 பேங்க் வந்து அவங்க காமனாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. என்னென்னா, அந்த 11 பேங்க்கில் குறிப்பிட்ட சில பேங்க்கு, இப்போ ரீசெண்டாக இந்தியன் பேங்க்கு, அப்போ யூனியன் பேங்க் அண்டு ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் தனித்தனியாக ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன பேர்லனா எல்ஓபி. இது சில பேங்க்கு இந்த ஐபிபிஎஸ் கீழேயும் நாங்கள் அவங்க ஆளுங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இது போக எல்ஓபின்னு சொல்லி தனியாக ஒரு எக்ஸாமும் வைப்பாங்க. எல்ஓபினா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர். ஓகேவா? பட் சேம் போஸ்ட் தான். ஓகே, இப்போ அடுத்தது இது போக வேறு என்ன எக்ஸாம்லாம் நமக்கு வரும் பேங்க் ஆஸ்பெண்ட்டுக்காக. ஐபிபிஎஸ் கீழே ஆர்ஆர்பின்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஆர்ஆர்பினா ஒன்றும் இல்லை, ரீஜனல் ரூரல் பேங்க்கு, தமிழ்நாடு கிராம வங்கி. இப்போ நம்ம தமிழ்நாடு கிராம வங்கி இருக்கா, அது போக இப்போ கர்நாடகாவில் கர்நாடகா விகாஸ் கிராம் பேங்க்னு ஒன்று இருக்குது. இது போக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கிராம வங்கி இருக்கும். இது எல்லாமே கவர்மெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம எழுத போகிறது எல்லாமே கவர்மெண்ட் தான். இது கவர்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க, இல்லைனா பப்ளிக் அண்டர்டேக்கிங் பேங்க்னு சொல்லுவாங்க, இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இது போக பேங்க்கு அண்ட் ஆர்ஆர்பி மட்டும் தான் இருக்கா? ஆர்ஆர்பினா ரீஜனல் ரூரல் பேங்க், தமிழ்நாடு கிராம வங்கி, இது போல் பேங்க், இது மட்டும் தான் இருக்கா? இது தவிர வேறு எதுவும் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. ரெகுலேட்டரி பாடி அவங்களும் வைப்பாங்க. நபார்ட், சிட்பி, செபி, ஆர்பிஐ, இவங்களாம் தனித்தனியாக எக்ஸாம் வைப்பாங்க. இது போக வேறு நம்மகிட்ட இன்சூரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. நியர்லி பேங்க் எக்ஸாம் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் கிட்டத்தட்ட சேம் தான். என்ன பேங்க் எக்ஸாமில் பேங்கிங் அவேர்னஸை பற்றி அதிகமாக கேட்பாங்க. இன்சூரன்ஸ் எக்ஸாமில் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க. அது கொஞ்சம் லைட்டாக வெயிட்டேஜ் அதிகமாகும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ பற்றி பார்க்கலாம். எஸ்பிஐயில் எப்பயும் போல் ஃபேமஸான போஸ்ட் வந்து எஸ்பிஐ ஆஃபீஸர் தான். மோஸ்ட்லி எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் போக நினைக்கக்கூடிய ஒரே ஜாப்னா அது எஸ்பிஐ தான். ஏன்னா அவங்களுக்கு பேர் தெரியும், அந்த ஒரு லோகோக்காகவே எல்லோரும் போக நினைப்பாங்க. அந்த ஒரு அட்மாஸ்பியர் நல்லா தான் இருக்கும். எஸ்பிஐயில் மொதல் போஸ்ட் வந்து ப்ரொவிஷனரி ஆஃபீஸர். அது மாதிரி கிளர்க் போஸ்ட் இருக்குது. கிளர்க் போஸ்ட் வந்து மெஜாரிட்டியான போஸ்ட் வந்து நிறையா அவங்க வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆஃபீஸருக்காச்சும் கொஞ்சம் 1000s கிட்ட எதிர்பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக தான் 500, 600 மாதிரி விட்டுட்டுருக்காங்க. இது மாதிரிலாம் அவங்கலாம் 1000s விட்டுருப்பாங்க. எஸ்பிஐ கிளர்க் வந்து எப்பயுமே 1000s மேலே தான் வேகன்சி விடுவாங்க. ஒரு 8000, 7000 அந்த மாதிரி தான் வேகன்சி விடுவாங்க. ஸோ எஸ்பிஐ கிளர்க் வந்து ரொம்ப ஒரு பிஓவில் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நிறைய பேர் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதில் அதிகமாக இருக்குது. எஸ்பிஐ கிளர்க்கு அப்புறம் எஸ்பிஐ பிஓ ஆஃபீஸர், ப்ரொவிஷனரி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 2 இயராக நீங்கள் ப்ரொவிஷனரி ஆஃபீஸராக இருப்பீங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக நீங்கள் ப்ரமோட் ஆகிடுவீங்க. ஓகேவா? அடுத்தது இது ரெண்டுத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸான போஸ்ட் வந்து எஸ்ஓ, ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட க்ரைட்டீரியா தேவை. அவங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும், இல்லை ஒரு ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய டிகிரி வந்து ஏதாச்சும் ஒரு மேஜராக அவங்க கேட்டிருப்பாங்க, அந்த மேஜரில் நீங்கள் இருக்கணும். அடுத்தது எஸ்பிஐ சிபிஓ, சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸர். இதுக்காக எக்ஸாமும் நீங்கள் எழுதுவீங்க. இதுக்குமே அதேமாதிரி தான். ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ், மோஸ்ட்லி ரேராக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் நீங்கள் ஒரு டிகிரியில் வேல்யூவேட் டிகிரியாக நீங்கள் வச்சுருக்க மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுருக்க மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. அண்டு எஸ்பிஐக்கு அடுத்து ரொம்ப ஃபேமஸானது ஐபிபிஎஸ். இவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு பேனல். இவங்க தான் வந்து ஆளை செலக்ட் பண்ணி ஆஸ்பிரன்ஸை வந்து எக்ஸாம் வச்சு பேங்க்குக்கு கொடுப்பாங்க. இவங்களாம் இவங்களை செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. நீங்கள் இவங்களுக்கு கீழே நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இவங்க 11 பேங்க்குக்கான ஆஸ்பிரன்ஸை கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஐபிஎஸ் கீழே ரொம்ப ஃபேமஸான போஸ்ட் எப்பயும் போல் கிளர்க்கு தான் எல்லாருமே நிறைய பேர் அட்டன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஐபிஎஸ் கிளர்க்கு அப்புறம் பிஓ, ப்ரொவிஷனரி ஆஃபீஸர், அதுக்கான செலெக்ஷன் கேண்டிடேட் நடக்கும். இது போக எஸ்ஓ, எல்லாத்துலேயுமே எஸ்ஓ கண்டிப்பாக இருக்கும், ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் அண்டு எல்பிஓ. இப்போ ரீசெண்டாக ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியாக எல்பிஓ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்பினா ஒன்றும் இல்லை, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐபிபிஎஸ்லேருந்து இல்லை எஸ்பிஐலேருந்து நீங்கள் ஆஃபீஸராக போகிறீங்க அப்படின்னா அதே போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து எல்பிஓவில் போவீங்க. எல்பிஐயில் மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, நீங்கள் ஐபிபிஎஸ் போகும்போதோ இல்லை எஸ்பிஐலேருந்து போகும்போதோ உங்களுக்கு வந்து 5 இயருக்கு ஒரு டைம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டே இருக்கும், இல்லை நீங்கள் மாறிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு 12 இயர்ஸ் நீங்கள் ஒரே டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை ஒரே பேங்க்லேயோ இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒரே பிரான்ச்லேயே இருக்க மாதிரி தான் இருக்கும்.
இது வந்து பீப்புள்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்த போஸ்ட் தான் இது எல்பிஓ. ஓகேவா? ஓகே, அடுத்து இதெல்லாமே ஐபிபிஎஸ் கீழே வர பேங்க்ஸு. இந்தியன் பேங்க்கு, ஐஓபி, யூசிஓ. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இருக்காது. ஏன்னா எஸ்பிஐ நம்ம முன்னாடியே சொன்னது தான், அவங்க தனியாக வைப்பாங்க. எஸ்பிஐ எப்பயுமே தனியாக வைப்பாங்க. மிச்சம் இருக்க பேங்க்லாம் அவங்க மொத்தமாக 11 பேங்க் சேர்ந்து வைப்பாங்க. ஐஓபி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூகோ பேங்க்கு, அடுத்தது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு. பிஎன்பினா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, யூகோனா யுனைடெட் கமர்ஷியல் பேங்க்கு. யூகோ பேங்க்னா அது பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்கு. கனரா பேங்க்கு பேங்க் ரொம்ப ஃபேமஸ், அந்த சவுத் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடியது. கர்நாடகாவில் ஹெட் குவார்ட்டர் வச்சுருக்காங்க. இந்தியன் பேங்க் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஹெட் குவார்ட்டர் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஐஓபியும் சரி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சிபிஐ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா பிஓபி, பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் பிஓஐ பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? இதில் ரீசெண்டாக இந்தியன் பேங்க்கும் ஐஓபி பேங்க்கும் அண்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க தான் வந்து அந்த எல்ஓபி கிட்ட வந்தாங்க. எல்ஓபி தனியாக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு, பேட்டர்ன் இதே தான், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே சேம் தான். ஆனால் வந்து ஈஸி லெவலில் இருக்கும். ஒரே எக்ஸாம், சிங்கிள் எக்ஸாமில் வச்சு ஆளுங்களை செலக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஆக்சுவலி நான் சொன்னது தான், ஒன்று எஸ்பிஐ அப்புறம் ஐபிபிஎஸ், மொத்தம் 12 பேங்க் வரும். இது போக எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட என்ன பேங்க் இருக்குது? கிராம வங்கி. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கிராம வங்கி இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாடு கிராம வங்கின்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஐபிபிஎஸ் பேனல் தான் வைப்பாங்க. அது ஆஸ் யூஷுவல் இந்த போஸ்ட்லேயும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஆக்சுவலாக எங்கள் கிளர்க்கு போஸ்ட்டு தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது ஆஃபீஸர் ஸ்கேல். இது வந்து மேனேஜர் போஸ்ட். ஓகேவா? இது மோஸ்ட்லி நம்ம எழுத மாட்டோம். ஃப்ரெஷர்ஸ் யாரும் நம்ம இது எழுத மாட்டோம். மோஸ்ட்லி நம்ம மொதல் 2 தான் நம்ம எழுதுவோம். ஓகே, ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு நம்ம எழுதுவோம். அதாவது ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 இப்படி இருக்கும். 1க்கு எழுதுவோம், 2, 3க்கு நம்ம எழுத மாட்டோம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு தான் முன்னாடியே சொன்னது. இது ஆஃபீஸர் பிஓ ப்ரொவிஷனல் ஆஃபீஸர் கிட்ட அதே தான், பேர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அடுத்து இது போக ரெகுலேட்டரி பாடிஸ் சொன்னேன் இல்லையா, ஆர்பிஐ அவங்களும் எக்ஸாம் வைப்பாங்க. ஆக்சுவலாக ஆர்பிஐ தான் நம்ம நாட்டோட சென்ட்ரல் பேங்க்கே அவங்க தான். ஓகேவா? சென்ட்ரல் பேங்க்னா பேங்கிங் ஆனர்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஒரு நாட்டோட மொத்த பேங்க்கையும் மெயின்டைன் பண்ணுறதும் சரி, அந்த நாட்டோட மொத்த கரன்சி அண்டு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க தான். அதில் நீங்கள் வேலைக்கு போனாலுமே சேம் பேங்கிங் பேட்டர்ன் தான். அதில் 2 போஸ்ட் இருக்குது மேஜராக. ஒன்று அசிஸ்டண்ட், இன்னொன்று ஆர்பிஐ கிரேட் பி போஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். பியூ கிளர்க்கு. ஆக்சுவலி நம்ம கிளர்க்கு தான் எல்லா பேங்க் எக்ஸாமுக்குமே ஸ்டார்டிங் எக்ஸாம். ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸ் இருக்குது. இது ரெண்டும் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் லாங்குவேஜ் ப்ரொவிஷனலி டெஸ்ட் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் எழுதுறீங்களா, ஏன்னா மோஸ்ட்லி கிளர்க்கு வந்து நீங்கள் எந்த ஸ்டேட்டில் செலக்ட் ஆகுங்களோ அந்த ஸ்டேட் தான் கடைசி வரைக்கும் உங்களை போடுவாங்க. ஓகேவா? நீங்கள் ஆஃபீஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுற மாதிரி இருக்கும். ஆனால் கிளர்க் அப்படி கிடையாது, நீங்கள் அதே ஸ்டேட்டில் தான் கடைசி வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும். அதுக்காக லாங்குவேஜ் ப்ரொவிஷனல் டெஸ்ட் வைப்பாங்க. அது போக அது முடிஞ்சு நான் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேவா? அதே தான் ஆஃபீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதணும். ப்ரிலிம்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் மெயின்ஸே போக முடியும். ஓகேவா? மெயின்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க. அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே வித்தின் அந்த டேலே இது நடக்கும். ப்ரொவிஷனல் டெஸ்ட்டு ஒரே நாள் தான் நடக்கும், இன்டர்வியூ ஒரே நாள் தான், ஒரு சேம் டேட்டில் தான் நடக்கும். நீங்கள் இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணீங்க, அப்போ தான் மெயின்ஸ் போக முடியும். நீங்கள் மெயின்ஸ் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்ப நெக்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸ்லேருந்து தான் வரணும். நீங்கள் முதல்ல திரும்ப ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும், மெயின்ஸ் பாஸ் பண்ணணும், இன்டர்வியூ நீங்கள் கிளியர் பண்ணணும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ணீங்க, மெயின்ஸும் பாஸ் பண்ணீங்க, இன்டர்வியூ வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகலை, ஓவரால் மார்க்கில் போயிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் தான் திரும்ப ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ நீங்கள் ஒன்று தான் வர முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து ரீசெண்டாக சொன்னேன் இல்லையா, போன வருஷத்துலேருந்து தான் எல்ஓபி ஆரம்பித்தாங்க. 2024 எண்ட்லேருந்து தான் இந்த எல்ஓபிங்கிற ஒரு ட்ரெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் தனித்தனியாக அவங்களுக்கான ஒரு கேண்டிடேட்ஸை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் அதுலேயும் அதே மாதிரி தான். ஆனால் இதில் ஒன்றா ப்ரிலிம்ஸ் இருக்கும். அதாவது ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கலந்த மாதிரி இருக்கும், ஒரே உங்களுக்கு செக்டராக இருக்கும். அதோட பேட்டர்னும் இதில் இருக்கும், நான் காமிக்கிறேன். ஓகேவா? இதனால பார்த்துக்கோங்க, ஆஃபீஸருக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 இது போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் எல்லாமே ப்ரிலிம்ஸ் லெவல் தான் இருக்கும், ஆனால் கட் ஆஃப் அதிகமாக வச்சுருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஐஓபி முடிஞ்சிச்சு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அது. ரீசெண்டாக முடிச்சிருக்கு. நீங்கள் இப்போ ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ முடிச்சுன்னா அடுத்து லாங்குவேஜ் ப்ரொவிஷன் டெஸ்ட் வைப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து கிளர்க்குக்கு எல்பிடி வைக்க மாட்டாங்க.
எல்பிடினா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் எல்ஓபிக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷனல் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. காரணம் என்னன்னா, நான் முதலே சொன்னது தான். எல்ஓபி வந்ததுக்கான காரணமே ஒவ்வொரு பேங்க்கில் இருக்கிற ஆஃபீஸர்ஸும் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் கூட க்ளோஸ் ஆகணும். அது அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவங்க கூடயே வந்து பிஸ்னஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் எல்ஓபி. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் ஆச்சு உங்களுக்கு போடுவாங்க. ஸோ நீங்கள் 12 இயர் ஒரே பிரான்ச்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டோட லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்காக லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேவா? அடுத்து ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர். இதில் போய் உங்களுக்கு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மேனேஜர் லெவல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். இது மோஸ்ட்லி ஃப்ரெஷர்ஸ் யாரும் எழுத மாட்டாங்க. ஓகேவா? அடுத்தது எஸ்பிஐ பிஓ. நல்லா பார்த்துக்கோங்க. எஸ்பிஐ பிஓவில் மட்டும் எஸ்பிஐ பிஓவும் ஐபிஎஸ் பிஓவும் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன் தான். ஏன்னா நடுவில் கொஞ்சம் குரூப் டிஸ்கஷன்லாம் இது கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரிலிம்ஸ் சேமாக இருக்கும், மெயின்ஸ் சேம் தான். அப்புறம் ப்ரைஸும் ஜஸ்ட் செகண்ட்.